ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கள்ளிப்பழம் வேட்டைக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நிறைய சுற்றி கள்ளிப்பழம் செடி தான் நிறையா இருக்குது. இந்த அங்கே ஒன்று பார்த்துட்டானா கூப்பிட்றான். நான் வேறு காலை செப்பல் வர போடல பாருங்க, என்ன போய் ஓடி வர சொல்கிறான். எங்கே இருக்குது காட்டு? அது பேட்டுக்கு. ஏய் முள் இருக்குடா, முள் இருக்கு, காலை குத்திடுச்சுடா, போடா. ஐயோ பாருங்க மக்களே, வலிக்குதுடா. டேய் திவனேஷ், திவனேஷ் வாடா, முள்ளு குத்திடுச்சுடா. இங்கே வர்றா, இங்கே பாரு. மக்களே இந்த மாதிரி கத்தாழை பழம் பறிக்க வந்தீங்கன்னா நீங்கள் செருப்பு போடாமல் வராதிங்க. எங்கடா இதில் ஒரு பழம் இருந்துச்சுலடா, எங்கே காணும்டா? அது நல்லா இருக்காது, அது காயாக இருக்குது. அது இந்த இங்கே ஒரு பழம் இருக்காண்ணா, அது கொஞ்சம் காயாக இருக்குது மக்களே. அது கருப்பே சொல்கிறா, நல்லா இருக்காதுடா. இப்போதைக்கு இந்த பழத்தில் சுற்றி மேலே முள்ளாக இருக்கும் பாருங்க. இந்த முள் கையில் குத்திச்சுன்னா ஒரு மாதிரி வில்லுன்னு காந்துகிட்டே இருக்கும். நாங்கள் வந்து வீட்டில் கோழி வளர்க்குறோம், அந்த கோழிக்கு கரையான் தேடி வந்தோம். ஆனால் இப்போ வந்து கத்தாழை பழத்தை பார்த்த ஒன்றுமே ஆசை. இப்போ சுற்றி கத்தாழை பழத்தை பறிச்சிட்ருக்கோம். இங்கே ஒரு பழம் பார்த்தீங்களா, ஆனால் சின்ன பழம். இது வந்து அடுத்த வாரம் பறிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பழத்தில் வந்து நிறைய சத்து இருக்குது, நிறைய நீர் சத்து, அப்புறம் குளிர்ச்சி, நிறைய சத்து இருக்குது இந்த பழத்தில். ஆனால் இந்த பழத்தை இப்போ யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த பழம் வெளியே வாங்கினீங்கன்னா ஒரு பழம் 10 ரூபா 20 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. வச்சுக்க, லாஸ்ட்டு மொத்தமாக வீடியோவில் காமிக்கலாம். ஏய் காய்டா, இதை படுறா, இந்த படுறா, அது சாப்பிட்லாம்டா. இந்த பழம் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸு, ஆனால் பழுக்கலை. அதுக்கு கீழே ஒரு பழம், குட்டி பழம் இருக்குது. வச்சுக்க. அங்கே ஒரு பையன் பறிக்கான், இங்கே வர இங்கே ஒரு பையன் பறிக்கான். அங்கே நம்ம வண்டி டிரைவர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க. பார்த்து போடுறா, முள்ளு குத்திடாமடா, வலிக்கும்டா. இல்லை வை இங்கே வா, செருப்பு போட்டிருக்குல்ல, இதாங்க பாரு, இந்த 2 கிடக்கு பாரு. நல்ல பழம் காய்ஸ் பாருங்க. நம்ம பையன் நிறைய பறிச்சு வச்சுருக்கு, அது லாஸ்ட்டு மொத்தம் வீடியோ காட்டுறேன். இங்கே பாருங்க, நம்ம பையன் கீழே ஒன்று இருக்குது, பார்த்து பறி. இன்றைக்கி பழம் வேட்டை தாங்க. இன்றைக்கி அப்படி சாப்பிட்டா அப்படி நாக்கில் எச்சு ஊர் மாறுங்க. ஆனால் பார்த்து சாப்பிடணும், முள் வாயில் குத்திச்சுன்னா. அங்கே சரியான பழம். அந்த பக்கம் வா, பார்த்து வாடா. நீ செருப்பு போட்டுருக்க பூந்து வருவேன், நான் பார்த்து போகணும். இந்த பழத்தோட முள்ள பாருங்க, என்ன தடியாக இருக்குது பார்த்தீங்களா? காலில் குத்திச்சுன்னா அவ்வளோதான். குத்திருச்சியா சொல்லும் போதே உள்ள பார்த்து போ. இந்த காயை பாருங்க, என்ன பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட். ஏங்க பழம் பெருசாக இருக்குங்க. ஐயோ வைக்கிறதுக்கு கை பத்தலை. என்னாச்சு, கையில் குத்திருச்சா? பார்த்து பாரு. ஏய் இங்கே ஒரு பழம் இருக்குது பாடுறா, பெருசு. என்ன பெருசுடா, இந்த தண்டிடா படுறா. போட்டுறாதியா, என் கையிலே ஒரு 1/2 கிலோ பழம் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் இந்த பழத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ஒரு 500 கேட்டுருவாங்க 1/2 கிலோக்கு. அவ்வளோ சத்தான பழம். நான் ஏகப்பட்டது பறிச்சு வச்சுருக்கேன், வாங்க நான் கொடுக்குறேன். ஏய் செடியை உடைக்காது, அடுத்த வாட்டி நம்மளுக்கு யூஸ் ஆகும் பழம் பறிக்கிறதுக்கு. இந்த பழம்லாம் பாருங்கள், இந்த கொஞ்சம் லைட்டாக பழுத்துட்டு இருக்கு. இது வந்து அடுத்த வாரம் பறிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் காய். எனக்கே காலில் நறுக்குன்னு குத்துனது. நீங்க வாடா பேட் வச்சு நீ வரீங்க பாரு. இது பார்த்து எடுங்கடா. காலில் இன்னொரு முழு கத்தாழை பூ. இந்த பூவில் தான் அந்த பழம் வருது. பூ எவ்வளோ அழகாக இருக்குது சரிங்களா? என்னடா? சரி கீழே விழுதுடா. என்னடா கையில் குத்திருச்சா? ப்ரோ குத்தி இருக்கு ப்ரோ. சரி அங்கே போயிட்டு நீ ஒரு சாப்பாடு கொடுக்கணும். நான் இந்த பழத்தை போயிட்டு உங்களுக்கு நான் வீட்டில் உடச்சி காமிக்கிது, அதை இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அங்கே ஒரு கவர், நல்லா பெரிய கவர் கிடக்கு, எனக்கு அதை எடுத்துட்டு வாடா. இப்படி ஒரு பொக்கிஷம். இது வந்து புதையல்னு சொல்லணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டான பழம் இது, ரொம்பவே டேஸ்டியான பழம். ஐயோ கீழே விழுதுங்க எல்லாம். பார்த்தீங்கன்னா பழம் நான் மட்டுமே இவ்வளோ பறிச்சிருக்கேன், என் டீமில் எல்லாமே இருக்கிறாங்க. அங்கே பாருங்க, அவங்களும் எவ்வளோ பறிச்சிருக்காங்கன்னு தெரில. போய் மொத்தமாக போய் கலெக்ட் பண்ணி எல்லா பழத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம பையன் பறிச்சிருக்கான் முதல்ல. வேற யாரு, கௌதமாக தான் இருப்பா. கஷ்டப்பட்டு பறிச்சியா, நல்லா பழுத்த பழம்லாம். பார்த்து வை. இந்த ஒரு பழம் இருக்கு பாருடா. அதான் வந்துட்டேன். பழத்தை பார்த்தோன்னா ஆசை. எங்கள் டீமில் வேறு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, பழத்தை சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. வேண்டுமா வேண்டாமா? இது ஒன்று இருக்கு, ஒன்று. அது இருக்கட்டும், அது காய் இல்லை ஃபுல்லாக சுற்றி பாரு.
இங்கே வா போதும், அவர் கத்துறாரு. நாங்கள் போதும் எடுக்க வந்தோம்ல. நாங்கள் போதும் நினைக்கிற அளவுக்கு பழம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. அவன் தேடி வந்த கரையான நாங்கள் கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இந்த மாதிரி பழத்தை எடுத்து சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இங்கே பாருங்கள் கைஸ், கரையான் இதுதான் அந்த கரையான் கோழிக்கு எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ ஊறுறது உங்களுக்கே தெரியும். பாருங்கள் தெரியுதா, இந்த தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் கரையான். இதை வந்து சின்ன கோழிக்கு போட்டிங்கன்னா சீக்கிரம் அந்த கோழி வந்து நல்லா வெட்டை கோழி மாதிரி நல்லா தேறி வரும். கறி வந்து சீக்கிரமே நல்லா இருக்குங்க. கறியா? ஆனால் நாங்கள் கறிக்காண்டி போடல, நாங்கள் கோழி வளர்க்குறக்காண்டி போட்டுட்ருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள கோழி நல்லா வெட்டை கோழியாக வேணும், அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள கரையான் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கோழிக்கு போடுங்க, நீங்கள் சாப்பிடாதீங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, உங்கள் நன்றி, வணக்கம்.